கோகினூர் டைமண்டை பாலிஷ் போட்ட மாதிரி இது பல பலன்னு மின்னுது. நம்மளும் 4 காசு சேர்த்து வைக்கணும்னா இதில் கலப்படத்தை பண்ணுங்க. இந்த மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணா உங்களை மாதிரி ஏமாத்துறவங்க எப்படி வாழ்வாங்க? நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கிறியா? இந்த மாதிரி ஓப்பனா எதுவும் சொல்லக்கூடாது. ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்டயும் அதான் டாக்கு. ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல அவுல் விற்கிறவங்க கூட இதை தான் சொல்லுவான். வக்கீல, அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு படி. படி படி. நான் எனும் ஸ்ரீ ஜிவி கோவிந்தன் எனப்படும் நான் அப்படின்னா நீங்க தான். நீங்க கே நாகராஜ் கிட்ட அப்படின்னா நீங்க தான். தோராயமா 10 வருஷத்துக்கு முன்னாடி ரைஸ் மில்லுக்காக 25 லட்சம் கடனா வாங்கினதுக்காக இன்னி வரைக்கும் தர்ம வட்டி 100க்கு வெறும் 10 ரூபாய் படி. தர்ம பிரபு மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தா 3 கோடி ரூபாய் வருது. அதனால வாங்கின பணத்தை திரும்பி கொடுக்காததால ஜி கோவிந்தன் எனப்படும் நான் என் ரைஸ் மில்ல சொந்தமாக எழுத்துப்பூர்வமா என் ரைஸ் மில்ல நான் எழுதி கொடுக்கறேன். நிறுத்துப்பா. ஆமா, ஸ்ரீ ஜி கோவிந்தா ஐயா. என்னையா சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட நான் எப்பயா பணம் வாங்கினேன்? என் ரைஸ் மில்ல உனக்கு கொடுக்கணுமா? மரியாதையா நீ இங்க இருந்து கிளம்பலைனா இத பெரியய்யா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏய், அவன் என்ன பெரிய ஆளா? கொஞ்சம் குறைச்சிக்க. ஏய் கணேசா, சார் இங்க ரொம்ப சூடா இருக்காரு, நீ அந்த இளநீ எடுத்துட்டு வா. சரிங்க. என்ன இவன் வந்திருக்கா? ஒருவேளை தெரிஞ்சு போச்சா என்ன? ஏய் நாகராஜ், என் தங்கச்சியை காணும். நீ ஏதாவது பண்ணிருப்பியோன்னு சந்தேகத்தோட வந்திருக்கேன். அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நின்ன இடத்துலயே புதைச்சிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன மாமா? இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவன் என்ன சொல்லிட்டு போறான்? என்ன புதைச்சிருவானா? நம்ம என்ன சிறைச்சிட்டு இருப்போமா? புதைக்க நமக்கு தெரியாதா என்ன? புதைக்கிறதுனா என்ன, பழைய சட்டையை போத்திக்கிறதுன்னு நினைச்சிட்டான் போல தெரியும். அவன் தங்கச்சியை காணும்னா நம்ம கிட்ட வந்து ஏன் கேட்கறான்? உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுனே. நாம யாருன்றதா அவனுக்கு காட்டலாம். நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டி ஆகணும் மாமா. நீ இருக்கிறனால நான் பேசாம இருந்தேன். இல்லேன்னு வையே, ஒரே அடியில அவன் மூச்சை நிப்பாட்டி இருப்பேன். ஏய், முதல்ல ஜிப்ப போடு. அதுவா? ஃபைட் இவ்வளவு ஹாட்டா நடக்கும்போது உள்ளே கூலா இருக்குன்னு நினைச்சேன். வீட்டுல போய் தான் பார்க்கணும் உள்ள என்னாச்சுன்னே தெரியல. லைஃப்ல இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனதே இல்ல. அப்படி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலடா மச்சான். என் தங்கச்சி எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? காதல் கல்யாணம் எங்க அப்பா கொன்னுடுவார் அபி. அது நான் உண்மை அபி, உனக்கு தெரியாது. எங்க அப்பா மானத்துக்காக உயிரை விடவும் தயங்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவாருன்னே தெரியல. முதல்ல எங்க அப்பா பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு அபி. சரி விடு, உனக்கு எதுக்கு அந்த டென்ஷன்? உன் விஷயத்தை பத்தி எங்க அப்பாட்ட பேசுற. வேலை முடிஞ்சிடும் அபி. நீ சொன்னா என் கதை முடிஞ்சிருண்டா மச்சான். அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்ல அபி. இப்ப வேணா, சாயங்காலமா சொல்றேன். ஓகே ஓகே. நான் இவளையே காதலிக்கணும். இவ அண்ணனுக்கு போன் பண்ணி இவ வீட்டுக்கே ஏன்டா வரணும்? வெளியே போனா ஒரே வெட்டுக்குத்தா இருக்கு. உள்ள வந்தா ஒரே குந்தாவா இருக்கு. அதுவும் இப்பதான் பிறந்த அணில் குட்டி மாதிரி எவ்வளவு கியூட்டா இருக்கடி. செல்லம். ஆனா உன் அப்பா ஏண்டி அப்படி இருக்காரு? லவ் பண்ணா கொலை பண்ணிடுவாரா? அவர் கொல்றதை விடு. உன்னை இந்த பொசிஷன்ல பார்க்கும்போது நானே செத்துருவேன் போல இருக்கு. அஞ்சலி, ஃப்ரெண்ட்ஷிப்காக உங்க அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா நான் காதலுக்காக ஏமாத்திட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ தப்பு பண்ற மாதிரியே தோணுது. அஞ்சலி, நம்ம காதலிக்கிற விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். அபி, வேண்டாம் அபி. என் கைய புடிச்சதுக்கே அவனை அந்த அடி அடிச்சான். நம்ம லவ் பண்றது தெரிஞ்சு அப்புறம் உன்னை கொன்னே போட்டுருவான்.
அத நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையை மறைச்சு உங்க அண்ணனை ஏமாத்துறதை விட ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றது தான் நல்லது. தெரியல அபி, என் ஃபேமிலி ரொம்ப டேஞ்சர். ப்ளீஸ் நாம எங்கேயாவது போயிடலாம். இங்க பாரு, நான் உன்னை பார்த்து காதலிச்சேன், உன் ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்து இல்லை. ஒரு வேளை இங்கிருந்து நம்ம போயிட்டோம்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஓடி போனா ப்ராப்ளம் பெருசாகுமே தவிர சரியாகாது. கன்வின்ஸ் பண்றேன். உங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கடவுள் விட்ட வழி. அந்த கடவுள் மேலதான் சுமையை வச்சிருக்கேன். இவங்களோட 2 வழியிலும் விற்க வேண்டியதாயிடுச்சு. தருதிரம் தலைக்கு மேல இருக்கும்போது கொடையை வச்சுலாம் காப்பாத்திக்க முடியாது. அவன்கிட்ட சொன்னோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ என்னமோ. என்ன ஆனா பண்ணீங்கன்னு சொல்லி தெரியாது. ஆகணுமே. என்னை முழுக்க தேடுங்க. ஆ? என் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியணும். யார்கிட்ட பேசிட்டு ஆ, இருக்க? போனவை. நான் அபி, அது ஏதோ சொல்லணும்னு சொன்ன. அது வந்து என் லைஃப்ல நான் யாரையும் ஏமாத்தினது இல்லை. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு தப்பு நடந்துருச்சு. அதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு சரியா தெரியல. எதை பத்தி பேசுற அபி? அது வந்துடா அது அஞ்சலி. அஞ்சலி எங்கடா? அண்ணா, அஞ்சு, அண்ணா, அஞ்சு, அபியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபி மட்டும் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுண்ணா. அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும். நீங்க எப்படி என்ன சந்தோஷமா பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இவனும் என்ன சந்தோஷமா பாத்துப்பான். அஞ்சு, வீட்டுல இருக்கிறன்னு சந்தோஷப்படுறதா என்ன காதலிக்கிறதுக்கு வருத்தப்படுறதான்னு தெரியல. வாழ்க்கையில என்கிட்ட பேச மாட்டான்னு நினைச்ச என் தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டுட்டா. அதுக்கு காரணம் நீதான். அஞ்சு, நீ காணும்னு தெரிஞ்சதுல இருந்து அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. அதுவும் நீ இங்கே இருக்கன்னு தெரிஞ்சா இவனை கொன்னுட்டு உனக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அபி, அப்பாட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உங்க காதலை ஏத்துக்குவாருன்னு நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. மொத்த ஊருமே மதிப்பா பாக்குற உங்க குடும்பத்துக்கு எங்க லவ்வால ஒரு கெட்ட பேர் வரவிட மாட்டேன்டா. உங்க காதலுக்காக நீங்க போராடலாம்னா உருவத்துக்காக இரியே எடுத்துடுவாங்க. என்னமோ அபி, மிருகங்களுக்கு நடுவுல விளையாண்டுகிட்டு இருக்க, ஜாக்கிரதை. எங்க ஆளுங்க உங்க ஆளுங்களை தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ தப்பிக்கவே முடியாது. லைஃப்ல இந்த மாதிரி டென்ஷன் ஆனதே இல்லப்பா. பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலையே. எல்லா இடத்துலயும் தேடுங்க. சரிங்கய்யா. சொல்றா. மாமா, அஞ்சலி கொஞ்ச நாளா யாரோ ஒரு பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கலாம் மாமா. அது வந்து என்னாச்சுடா சொல்லு. இப்ப அந்த பையனையும் காணோம். அவன் பேரு அபிஷேக். இங்கதான் சென்னையில இருந்தானா. அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனும் நம்ம பொண்ணு சம்பந்தப்பட்டிருந்தா அவன் எவனா இருந்தாலும் இங்க இருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? சரி மாமா. போன வை. டே சசி, சசி, சொல்லுங்கப்பா. காலேஜுக்கு உன்னை ஜாலியா இருக்கிறதுக்காக அனுப்பல. எங்க மான மரியாதையை காப்பாத்துவேன்னு நினைச்சேன். ஆனா கையால் ஆகாதவனா என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன்னு எதிர்பார்க்கல. ச்சீ, அவன் எவனோ அபிஷேகா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். ஓ சரிங்கப்பா. மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? மச்சானா? மச்சான் சூடா இருக்கான். நீ ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். கொஞ்சமா கை எடுத்துக்கோ. தேங்க்ஸ்டா. யூ கண்டினியூ. உன்னால என் தங்கச்சி என் அண்ணன் கூப்பிட்டதுனால நீ பொழைச்ச. இல்லைன்னு வச்சுக்க. என்னென்ன பயங்கரமா சாணம் பிடிக்கிறீங்க? ஆடா கோழியா? ஆட்டையும் இல்ல, கோழியும் இல்ல, மனுஷனதான். ஓ, மனுஷனா? காது சரியா கேட்கலையோ? என்ன ஒரு தடவை கிள்ளுங்க. போதும் போதும் போதும். அது சரி, மேல போக போற மனுஷன் யாரு? யாரோ அபிஷேகா. ஓ, அபிஷேகா. அது நம்ம தானே அபிஷேக். அது சரி, உன் பேர் என்ன? சரி, ஆனா ஷர்ட் புது மாடலா? எங்க வாங்குனீங்க?
புது மாடல் இல்லடா இது. மேல இருந்து எவனோ ஒருத்தன் டீய ஓ ஊத்திட்டான். அதுவும் நான் தானா? அவனும் அந்த அபிஷேக்கும் என் கையில மாட்டினான். நறுக்கி கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். ஐயோ. அது சரி, உன் பேரை சொல்லவே இல்லையே. வாங்கண்ணே வாங்கண்ணே. அதுக்குள்ள எங்கடா மாயமா போயிட்டான்?